மதுரையில் ரொம்பவும் நெரிசலில்லாத ஓர் இடம். அங்கு புதிதாக உருவாகிய அழகிய ஒரு குடியிருப்பு. பெரும்பாலும் தனி வீடுகள்தாம். வாசலில் பச்சை நிற பெயிண்ட் அடித்த ஒரு வீடு. வீட்டைச் சுற்றி ஒரு சிறு பூந்தோட்டம். பலாக வண்ண மலர்கள். வீட்டின் இலக்கம் 6. காலை சுமார் 8 மணி இருக்கும். ஓர் ஆட்டோ வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கிய நித்யா ஆட்டோவிற்கு பணம் கொடுத்துவிட்டு வெளிக்கதவை திறந்து கொண்டு சிறிது தயங்கியவாறு உள்ளே நுழைந்தாள். அந்த சமயம் வீட்டுக் கதவு திறக்கப்பட்டது. கண்ணன்தான் வெளியே வந்தான். சிரித்தவாறே, உள்ளே வாங்க மிஸ் நித்யா, நீங்கள் வருவதை உள்ளிருந்தே நான் பார்த்துவிட்டேன். தைரியமாக வாங்க, நாயெல்லாம் கிடையாது என்று அவள் மனதிலிருப்பதை அறிந்த மாதிரி சொன்னான். குட் மார்னிங் சார் என்றவாறே உள்ளே நுழைந்த நித்யாவை உட்காரச் சொன்னான். பிறகு உட்புறமாகத் திரும்பி, ராதா, உன் ஃப்ரெண்ட் வந்தாச்சு என்று குரல் கொடுத்தான். சமையலறையிலிருந்து வெளியே வந்த ராதா, வா நித்யா, வீட்டை கண்டுபிடிக்கச் சிரமப்பட இல்லையே என்று கேட்டாள். இல்லை என்ற பாவனையில் தலையை அசைத்தாள் நித்யா. நித்யாவின் அருகில் சோபாவில் ராதா அமர, அருகிலிருந்த ஒரு நாற்காலியில் கண்ணனும் உட்கார்ந்தான். நித்யா, உன்னுடன் நிறைய பேச வேண்டும். இன்று முழுவதும் நீ இங்கேயே இரு. முடிந்தால் எங்காவது போய் வரலாம். மலரும் நினைவுகளா ராதா என்று கண்ணன் சிரித்தான். ராதா அதை பொருட்படுத்தாமல், நித்யா, உங்கள் கம்பெனியில் வெளிநாடு செல்ல வேண்டியிருக்குமா என்று கேட்டாள். அங்கே நிறைய ப்ராஜெக்டுகள் இருக்கு. ஒவ்வொன்றிலும் யாராவது போய்க் கொண்டும் வந்து கொண்டும்தான் இருப்பார்கள். இப்போதைக்கு வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன். அவசியமானால் போக வேண்டும். ஆமாம். ராதா, நீ ஏன் வேலைக்கு போகவில்லை? சாதாரணமாகத்தான் நித்யா இதை கேட்டாள். அதற்கு ராதா, நான் போகலாம் என்றுதான் இருந்தேன். அதற்குள் வேறு விதமாக வாழ்க்கையின் போக்கே மாறிவிட்டது. கலியாணத்திற்கு பிறகு போக வேண்டும் என்ற நினைப்பே எழவில்லை என்று கூறிச் சிரித்தாள். தொடர்ந்து, என் கணவரை பற்றி நீ கேட்கவில்லையே? அவர் ஒரு பத்திரிகையில் சப் எடிட்டராக இருக்கிறார். எம்ஏ படித்த பிறகு ஜெர்னலிசமும் படித்தார். தவிர நிறைய விஷயங்களை பத்திரிகைக்காக இன்வெஸ்டிகேட் செய்கிறார். அவருடைய தொழில்முறை அக்கப்போர்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ளவே எனக்கு நேரம் சரியாக இருக்கிறது. அப்புறம் வேலைக்கு எங்கே போவது என்று கடகடவென்று மீண்டும் சிரித்தாள் ராதா. கண்ணன் குறுக்கிட்டான். மிஸ் நித்யா ராதாவிற்கு வீட்டிலேயே இருப்பதற்குத்தான் பிடிக்கும். அதனால் ஒரு காரணத்தை கண்டுபிடித்து விட்டாள். ஆனால் ஒன்று, வாய்க்கு ருசியாக வகை வகையாக பலகாரங்களும் சாப்பாடும் செய்வாள். அதனால் நானும் அலட்டிக் கொள்ளவில்லை. அவர்களிருவரும் பேசிக்கொள்வதை பார்த்த நித்யாவிற்கு உண்மையிலேயே மனது நிறைந்திருந்தது. சந்தோஷம் தொற்றிக்கொள்ளும் என்பார்களே, அப்படி தோன்றியது. கண்ணன் மனம் விட்டுச் சொல்லுகிறேன். உங்கள் இருவருக்கும் பெயர் பொருத்தமுடன் எண்ணங்களும் ஒத்ததாகவே உள்ளன. இதைவிட வேறென்ன வேண்டும்? உன்னுடைய திட்டம் என்ன நித்யா எனக் கேட்டாள் ராதா. திருப்பரங்குன்றம் திருமலை நாயக்கர் மகாலு முடிந்தால் பார்த்துவிட்டு நாளை திருவனந்தபுரம் போகலாம் என்றிருக்கிறேன். பஸ்ஸில்தான் போகப் போகிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து நானும் வருகிறேன். எல்லா இடங்களையும் பார்த்துவிட்டு லஞ்சுக்கு திரும்பிவிடலாம் என ராதா கூறியதும், அப்ப எல்லாருக்கும் டிபன் கொடு ராதா என்றான் கண்ணன். அதைத் தொடர்ந்து சுடச்சுட பொங்கலும் வடையும் பரிமாறப்பட்டன. மிகவும் ரசித்துச் சாப்பிட்ட நித்யா, இப்ப புரிகிறது கண்ணன், நீங்க சொன்னது ரொம்ப சரி. டிபன் பிரமாதம் என்றாள். ராதாவின் முகம் மலர்ந்தது. தாங்க்ஸ் நித்யா. ஆமாம் கண்ணன், நீங்கள் மத்தியானம் சாப்பிட வாரீங்களா என்று கேட்டாள். இல்லை ராதா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வர முடியாது என்று சொன்ன கண்ணன் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்துவிட்டு அவர்களிடம் விடை பெற்றுக் கொண்டு சென்றான். சிறிது நேரத்திற்கெல்லாம் ராதாவும் நித்யாவும் வீட்டை பூட்டிக் கொண்டு வெளியே வந்தனர். முதலில் திருப்பரங்குன்ற முருகன் கோவிலுக்குச் சென்றுவிட்டு திரும்பும் போது திருமலை நாயக்கர் மகாலையும் பார்த்து கொண்டு வந்தனர். கடகடவென்று இருவரும் நீரை பருகினர். பிறகு ராதா, நித்யா, உன்னுடன் நான் நிறைய பேச வேண்டும். மனம் விட்டு யாரிடமாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக மட்டும் இல்லை. ஒரு நாள் நீயும் திருமணம் செய்து கொள்ளும் பொழுது ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு பிரச்சினை வரும். அதற்கு நீ தயாராக இருக்க வேண்டாமா என்றாள். திடீரென்று அவள் இவ்வாறு ஒருவிதமாக பேசியதைக் கேட்ட நித்யாவிற்கு குழப்பம் ஏற்பட்டது. ஏன் ராதா, கண்ணனுடன் உன் வாழ்க்கை சந்தோஷமாகத்தானே இருக்கிறது என்று கேட்டாள். ராதா அவசரமாக,
இல்லை நித்யா, நீ நான் சொன்னதை தப்பாக புரிந்து கொண்டு விட்டாய். நீ சொன்னது போல் எங்களிடையே பெயர் பொருத்தம், மன பொருத்தம் இரண்டும் உண்டு. இந்த வாழ்க்கை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஆனால் நான் குறிப்பிடுவது என் திருமணத்திற்கு முன்பு நடந்த சில கசப்பான நிகழ்வுகள்தாம். வா, முதலில் சாப்பிடுவோம், பிறகு பேசலாம் என்று கூறி பகல் உணவிற்கு ஏற்பாடு செய்தாள். உணவிற்கு பின் ராதா கூறிய விவரங்கள் ஏதோ ஒரு கதையில் வரும் சம்பவங்கள் போல் தோன்றின. ராதா திருச்சியைச் சேர்ந்தவள். சென்னையில் கல்லூரியில் படிக்கும் பொழுது ஹாஸ்டலில் தங்கியிருந்தாள். சொந்தம் என்று சொல்ல அத்தை ஒருத்தி சென்னையில் இருந்தாள். ஏதேனும் பண்டிகை நாட்களில் ஹாஸ்டலில் இருந்து அத்தையின் வீட்டிற்குச் செல்லுவாள். தோழிகள் அவளை கிண்டல் செய்வார்கள். ஏய் அத்தை மகன், முறை மாப்பிள்ளை இருக்காரா? இருந்தால் வளைச்சு போடுடி என்பார்கள். ராதா சளைக்க மாட்டாள். ஓ, இருக்காரடி, இப்பத்தான் 10th படிக்கிறார் என்று கூறுவாள். சிநேகிதிகளிடம் குபீர் சிரிப்பு எழும். பொறியியல் கடைசி ஆண்டு படிப்பு முடிந்தது. அந்த வருடம் அவர்கள் கல்லூரியிலிருந்து எவரும் கம்பெனியில் தேர்வு செய்யப்படவில்லை. தேர்வு முடிந்து 10 நாட்கள் அத்தையின் வீட்டில் இருந்தாள். பிறகு சொந்த ஊரான திருச்சிக்கு போக வேண்டும். ராதாவின் அப்பா ரயில்வேயில் இருந்தார். அம்மா ஒரு பள்ளி ஆசிரியை. இன்னும் 2 வருடங்களில் அவள் அப்பா பணியிலிருந்து ஓய்வு பெற வேண்டும். ராதாவின் தம்பி ராகவன் அந்த வருடம்தான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் பிரிவு எடுத்து கல்லூரியில் சேர்ந்திருந்தான். ராதாவின் வரவை எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். 2 காரணங்களுக்காக. முதலாவதாக, ராதா கடைசி வருட படிப்பின் போது ஒருமுறைதான் வீட்டிற்கு வந்தாள். ப்ராஜெக்ட் அது இது என்று நடுவில் அவளால் வரவே முடியவில்லை. தீபாவளிக்கு ஒரே ஒரு நாள் வந்தோம் போனோம் என்று இருந்தது. இரண்டாவது, யாரோ தெரிந்தவர்கள் ஒரு பையனின் ஜாதகத்தையும் போட்டோவையும் ராதாவின் அப்பாவிடம் கொடுத்து பிள்ளையின் பெற்றோர்கள் ஏற்கெனவே ராதாவின் ஜாதகம் பையனின் ஜாதகத்தோடு நன்றாக பொருந்தியிருப்பதாகவும் ராதாவை கல்யாணம் செய்து கொள்ள பையன் மிகவும் ஆவலாக இருப்பதாகவும் சொன்னார்கள். ராதாவின் அப்பாவும் தான் ஒருமுறை ஜாதக பொருத்தம் பார்த்து திருப்தி அடைந்தார். பையனின் போட்டோவும் அவரை ஓரளவு திருப்தி அடைய வைத்தது. இதற்கும் ராதாவையும் கேட்டுவிட்டு இந்தச் சம்பந்தத்தை முடிக்கலாம் என்று தீர்மானித்தனர் ராதாவின் பெற்றோர்கள். ராதாவிற்கு இதை பற்றி முன் கூட்டியே தெரிவிக்க வேண்டாம் என்று எண்ணி அவளுடைய வரவிற்கு காத்திருந்தனர். இந்த பின்னணி ஏதுமறியாத ராதா ஒரு குறிப்பிட்ட நாள் திருச்சிக்கு ரயில் ஏறினாள். மதியம் வேகை விரைவு வண்டி. குளிர்சாதனப் பெட்டியில் ராதாவின் எதிரில் ஒரு நாகரீக இளைஞன் கைப்பெட்டியுடன் அமர்ந்திருந்தான். அவனுக்கு பக்கத்தில் பெரியவர் ஒருவர் ஏதோ தொணவென்று பேசிக்கொண்டே வந்தார். அந்த இளைஞனையும் அவர் விடவில்லை. அவன் படிப்பு, உத்தியோகம், என்ன சம்பளம் வரும் என்றெல்லாம் கேட்டார். அவன் தான் ஒரு பட்டதாரி என்றும் ஜமக்காலம், போர்வை பிசினஸ் செய்வதாகவும் கூறினான். மாலை 6 மணி. ரயில் திருச்சியை அடைந்தது. தன் கைப்பையையும் சிறு பெட்டியையும் தூக்கிக் கொண்டு கீழே இறங்கினாள். வெளியில் வந்து ஓர் ஆட்டோவை பேசி அதில் ஏறிக்கொள்ளப் போனாள் ராதா. அப்பொழுது மேடம் ஒரு நிமிடம் என்று கூவியவாறு அந்த இளைஞன் அவளை நோக்கி ஓடி வந்தான். திடுக்கிட்டுத் திரும்பினாள் ராதா. மூச்சிறைக்க ஓடி வந்த அந்த இளைஞன், மேடம், நம்முடைய பெட்டிகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றவாறே ஒரு கருப்பு பெட்டியை நீட்டினான். அப்பொழுதுதான் ராதாவும் தன் கையில் இருந்த பெட்டியை கூர்ந்து பார்த்தாள். உண்மைதான், பெட்டி மாறியிருந்தது. இது எப்படி சாத்தியமாகும்? என் இருக்கையின் கீழிருந்து தானே பெட்டியை எடுத்தேன். ஒருவேளை வண்டியின் வேகத்திலும் குலுக்களிலும் இடம் மாறியிருக்குமோ? இருக்கலாம் என்று எண்ணமிட்டாள். பிறகு சமாளித்துக் கொண்டு, சாரி சார் என்று தன்னிடமிருந்து பெட்டியை அவனிடம் நீட்டி தன்னுடைய பெட்டியை அவனிடமிருந்து வாங்கிக் கொண்டாள். அவன், சாரி எதற்கு? 2 பேருமே அவசரப்பட்டுவிட்டோம். நீங்கள் வண்டியில் ஏறுங்கள் என்றான். ஆட்டோவிற்குள் உட்கார்ந்த ராதா தலையசைத்து விடைபெற்றுக் கொண்டாள். ஆட்டோ புறப்படும் வரை அங்கேயே நின்று கொண்டிருந்த இளைஞனின் முகத்தில் ஒரு புன்னகை தவழ்ந்தது. வீட்டிற்குள் நுழைந்த ராதாவை எல்லாரும் ஆவலுடனும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்றனர். காபி, டிபன் சாப்பிட்டவாறே எல்லாரும் பற்பல விஷயங்களைப் பற்றி பேசினர். பிறகு ராதாவின் அப்பா, ராதா, நீ சற்று ஓய்வு எடுத்துக்கொள், அப்புறமாக பேசலாம் என்று தன் மனைவியை ஜாடையாக பார்க்கவும், ராதாவின் அம்மா, ஆமாம் ராதா, நானும் இரவு சமையலை கவனிக்கிறேன் என்றாள். தன்னுடைய அறையை நோக்கிச் சென்றாள் ராதா.
மறுநாள் காலையில் ராதாவிற்கு அவளுடைய பெற்றோர்கள் அவளுக்குச் செய்யவிருக்கும் நிச்சயத்தைப் பற்றி கூறினார்கள். பிறகு போட்டோவை காண்பித்தனர். அதை பார்த்த ராதாவிற்கு மின்னல் அடித்தது போலிருந்தது. அவன் பெயர் நாதன் என்றும் அவன் திருச்சியில்தான் வசிக்கிறான் என்றும் அவன் ஒரு துணிக்கடை வைத்திருக்கிறான் என்றும் அப்பா கூறிக் கொண்டிருந்த போதே அவன்தான் ரயில் வண்டியில் சந்தித்த அதே இளைஞன்தான் என்பதே அவளுடைய அதிர்ச்சிக்கு காரணம். ராதாவிற்கு என்ன கூறுவதென்றே தெரியவில்லை. அவள் அவனை பார்த்திருக்கிறாளே ஒழிய அவனிடம் விசேஷமாக அபிமானமோ வெறுப்போ ஒன்றுமில்லை. என்ன இருந்தாலும் அவளும் சிறு பெண்தானே. ரயில் சம்பவத்தைப் பற்றியும் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பாவே தொடர்ந்து பேசினார். இன்று பையனின் அப்பா பையனோடு வருகிறார். பையனுக்கு அம்மா இல்லையாம். கூட பிறந்தவர்களும் கிடையாதாம். உன்னையும் பார்த்துவிட்டு மேலே பேசலாம் என்றார்கள். நானும் சரி என்று சொல்லிவிட்டேன். நானும் சீக்கிரமே ஆபீஸிலிருந்து வந்து விடுகிறேன். ராதா மறுமொழி ஏதும் பேசாமல் தலையாட்டினாள். அப்பா அம்மாவிடம் மாலையில் செய்ய வேண்டிய ஏற்பாடுகளைப் பற்றி பேசிவிட்டு ஆபீஸ் போய்விட்டார். ராதாவிற்கு ஒரே குழப்பமாக இருந்தது. மாலை 6 மணி. ஒரு டாக்ஸி வந்து நின்றது. அதிலிருந்து முதலில் இறங்கியவன் நாதன் என்ற அந்த இளைஞன்தான். பிறகு சற்றே நிதானமாக இறங்கினார் பெரியவர் ஒருவர். 60 வயதை நெருங்கிக் கொண்டிருப்பவராக, நரைத்த தலையுடனும் கண்ணாடி அணிந்த முகத்துடனும் காட்சியளித்தார். கண்ணியமான தோற்றம். கூடவே சிறிது ஒல்லியமான தேகத்துடன் வாயில் வெற்றிலை மணங்கமிழ ஒருவரும் வந்தார். ஜாதகம், போட்டோ எல்லாம் கொடுத்து இந்த திருமணப் பேச்சை ஆரம்பித்து வைத்தவர் போலும். வாங்க வாங்க, எல்லாரும் உள்ளே வாங்க என்று வரவேற்றார் ராதாவின் தந்தை. கூடவே ராதாவின் தம்பி ராகவன் அசடு வழியச் சிரித்தவாறு அப்பாவுடன் வந்தான். எல்லாரும் உட்காருங்கள், ராகவா அம்மாவை கூப்பிடு என்ற பிறகு, என்ன மிஸ்டர் நாதன், நேற்றுத்தான் சென்னையிலிருந்து வந்தீர்கள் போலிருக்கிறது என கேட்டார் அப்பா. ஆமாம் சார், பிசினஸ் விஷயமாக கொஞ்சம் போக வேண்டியிருந்தது. உங்க டாட்டர் ஊரிலே இருந்து வந்தாச்சா? நாதன் இப்படி நேரடியாக கேட்டது ராதாவின் அப்பாவிற்கு மிகவும் பிடித்தது. அவளும் நேற்றுதான் வந்தாள். மேற்கொண்டு வேலைக்குப் போவதா இல்லையா என்று தெரியவில்லை. பார்க்க வேண்டும். இந்த சமயத்தில் ராதாவின் அம்மா வந்தாள். எல்லாரையும் வரவேற்றாள். பிறகு உள்புறமாக பார்த்து, ராதா, எல்லாருக்கும் காபி கொண்டு வா என்று குரல் கொடுத்தாள். ஒரு தட்டில் ஸ்வீட்டும் காபியும் கொண்டு வந்தாள் ராதா. அப்படியே மேசையில் வைத்து விடலாம். நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம். சம்பிரதாயமெல்லாம் எதற்கு என்ற நாதனின் குரல் கேட்டு நிமிர்ந்தாள். நீங்களா என்ற வார்த்தைகள் வேகமாக நாதனிடமிருந்து வெளியேறின. ராதா வெறுமனே சிரித்தாள். அதற்கு, நாதன், இவளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டார் ராதாவின் அப்பா. நேற்று நானும் ராதாவும் ஒரே பெட்டியில் எதிர் சீட்டுகளில் வந்தோம். போதும் போதாதற்கு பெட்டிகள் வேறு மாறிவிட்டன. அப்புறமாக மாற்றிக்கொண்டோம் என்றான் நாதன். அப்படியா? ராதா, நீ இவருடைய போட்டோவை பார்த்தியே? அப்ப சொல்லவில்லையே என்றாள் ராதாவின் அம்மா. எனக்கு தோன்றவில்லை அம்மா என முனகினாள் ராதா. கூட வந்த நம்பர். பேஸ் பாக்கு வெற்றிலை மாற்றிக்கொள்ளும் முன் பெட்டியை மாற்றிக்கொண்டு விட்டார்கள் என்று கூறி அவரை பயங்கரமாகச் சிரித்தார். இது ராதாவிற்கு பிடிக்கவில்லை. பிறகு ஏதேதோ பேசினர். நாதனின் தந்தை, சரி, எங்களுக்கு பெண்ணை மிகவும் பிடித்திருக்கு. மேற்கொண்டு கலியாண விஷயங்களெல்லாம் பேச நீங்கள் நம்ம வீட்டிற்கு ஒரு நாள் வாங்க என்றார். அவர்கள் ராதாவிடமும் அவளுடைய பெற்றோர்களிடமும் விடை பெற்றுக் கொண்டு சென்றனர். ஒருவாறு பெண் பார்க்கும் படலம் முடிந்தது. பிறகு ராதா தன் பெற்றோர்களுடன் பேச ஆரம்பித்தாள். பையன் ரொம்ப நல்ல மாதிரி என்றார் ராதாவின் அப்பா. நீ என்னம்மா ராதா சொல்லரே என்று அம்மா கேட்டாள். நான் என்னத்தையம்மா சொல்லுகிறது? ஆனால் இவ்வளவு சீக்கிரம் கலியாணம் வேணுமான்னுதான் யோசிக்கிறேன். ராதாவின் இந்த பதிலால் சில நிமிடங்கள் யாரும் பேசவில்லை. அப்பொழுது ராகவன், அம்மா, ஒரு சந்தேகம். அவர்கள் வீட்டிலிருந்து பெண்கள் ஒருவர் கூட வரவில்லையே. ஒரு மாமி, ஓர் அத்தை என்று ஒருவர் கூடவா இருக்க மாட்டார்கள் என்று கேட்டான். உடனே ராதா, ராகவன் சொல்லற சந்தேகம் எனக்கும் வந்தது என்றாள். ஏனம்மா, நீயாவது விசாரிக்கப்படாதா? ராதாவின் அம்மா யோசிக்கத் தொடங்கினாள். பிறகு, ஆமாங்க, இவங்க 2 பேரும் சரியாகத்தான் சொல்றாங்க. நாம பாட்டுக்கு கண்ட இடத்தில் கொடுத்துட போறோம் என்றாள்.
இவ்வளவு தூரம் நடக்கும் வரை இதை பற்றி எல்லாம் விசாரிக்காமல் விட்டுவிட்டோமே. நாம பாட்டுக்கு படிப்பு உத்தியோகம் என்று பார்த்தோமே ஒழிய இந்த சின்ன உண்மையில் அதுதான் பெரிய விஷயத்தை விசாரிக்கவில்லையே என்று ராதாவின் தகப்பனாரும் உணர்ந்தார். ராதா, நீ ஒன்றும் கவலைப்படாதே, நாளைக்கே நான் அவர்களை விசாரிக்கிறேன் எனவும் அவரவர் தத்தம் அலுவலாகச் சென்றனர். மறுநாள் காலை விடிந்ததும் விடியாததுமாக பக்கத்து வீட்டு லட்சுமி அம்மாள் உள்ளே நுழைந்தாள். பத்திரிகை படித்துக் கொண்டிருந்த ராதாவின் அப்பா நிமிர்ந்து பார்த்ததும், வாங்க வாங்க என்று கூப்பிட்டுவிட்டு, ராதா உங்க அம்மாவை கூப்பிடு என்று உள்ளே பார்த்து குரல் கொடுத்தார். லட்சுமி அம்மாள், சார், உங்களிடம்தான் முக்கியமாகச் சொல்ல வேண்டும் என்று ஆரம்பிக்கும் பொழுதே ராதாவின் அம்மாவும் வந்துவிட்டாள். வாங்க லட்சுமி, என்ன விஷயம் என்று கேட்டாள். இத பாருங்க, நீங்க ராதாவிற்கு ஏதாவது பையனை பார்த்திருக்கிறீங்களா எனவும் ராதாவின் அம்மா, ஆமாம், நேற்றுக்கூட அவங்க இங்க வந்தாங்களே, ஏன் ஏதாவது என்று முடிக்காமல் விட்டாள். ராதாவின் அப்பாவும், லட்சுமி அம்மா, உங்களுக்கு அவங்களை தெரியுமா என்று விசாரித்தார். அதற்கு லட்சுமி அம்மாள் நேரிடையாக ஏதும் பதில் பேசாமல், ஒரு நிமிடம் இருங்க என்றவாறே வாயிற்புறம் நகர்ந்து, கண்ணா இங்கே வாப்பா என்று அழைத்தாள். உள்ளே நுழைந்தான் ஒரு வாலிபன். வெகு கண்ணியமாக இருந்தான். லட்சுமி அம்மாள் அவனிடம், கண்ணா, இவங்கதான் ராதாவும் அவங்க அம்மா அப்பாவும். சார், இவன் என் அக்காவின் மகன் கண்ணன். ஒரு பத்திரிகையில் சப்-எடிட்டராக வேலை செய்கிறான். அவன் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சொல்வான் என்று கூறினாள். கண்ணன், சார், நான் உண்மை எரிக்கும் என்ற பத்திரிகையில் உதவி ஆசிரியராக இருக்கிறேன். அத்துடன் போலீஸ் புலனாய்வுத் துறைக்கு உதவும் வகையிலும் செய்திகள் சேகரிப்பது என் தொழில். நான் மதுரையில் இருக்கிறேன். உங்கள் மகள் ராதாவை கலியாணம் செய்து கொள்ளும் நோக்கத்துடன் வந்த நாதன் போலீஸ் தேடும் ஒரு குற்றவாளி. பலவிதமான சமூக விரோத காரியங்களில் ஈடுபட்டவன். தகுந்த ஆதாரங்கள் இல்லாததால் இதுவரை போலீஸ் அவனை கைது செய்ய முடியவில்லை. ஆனால் நான் இது விஷயமாக பல தகவல்களை போலீசுக்கு திரட்டிக் கொடுக்க முடிந்தது. அதன் பேரில் போலீசார் அவனை நேற்றிரவு கைது செய்துவிட்டனர். தற்செயலாக சித்தியின் வீட்டிற்கு நேற்றிரவு வந்தேன். அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவனுடைய போட்டோவை பார்த்தேன். அவன் உங்கள் வீட்டிற்கு வந்த செய்தி தெரிந்தது. உங்களை எச்சரிக்கை செய்யவே வந்தேன். கண்ணன் பேச பேச ராதாவும் அவளுடைய குடும்பத்தினரும் அதிர்ந்து போய்விட்டனர். லட்சுமி அம்மாளுக்கும் கண்ணனுக்கும் தங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். ராதா பாவம் கலங்கிவிட்டாள். நல்ல சமயத்தில் கண்ணன் வராவிட்டால் என்ன ஆகியிருக்கும்? லட்சுமியும் கண்ணனும் போன பிறகும் அதை பற்றியே வெகுநேரம் பேசினர். இது நடந்து சில நாட்கள் சென்றன. ஒரு நாள் லட்சுமி அம்மாள் வந்தாள். கண்ணனுக்கு ராதாவை மிகவும் பிடித்திருப்பதாகவும் ராதாவிற்கு சம்மதமானால் மேற்கொண்டு சம்பந்தம் பேசலாம் என்றும் சொன்னாள். கண்ணன் லட்சுமியின் சொந்த அக்காவின் மகன் சிறுவயதிலேயே பெற்றோரை இழந்தவன். எம்.ஏ. படித்தவன். ஜர்னலிசம் படித்தவன். வசதியுள்ள குடும்பத்தைச் சேர்ந்தவன். நல்ல சம்பளம் உண்டு. குணமும் நல்ல மாதிரி. இவை எல்லாம் லட்சுமி கொடுத்த தகவல்கள். ராதாவும் அவளுடைய பெற்றோரும் பேசினர். பிறகு கண்ணனுடைய சார்பில் லட்சுமி அம்மாள் குடும்பத்துடன் பேசினர். இருபக்கச் சம்மதத்துடன் திருமணம் திருச்சியில் விமரிசையாக நடந்தது. இதன் பிறகு கண்ணனும் ராதாவும் மதுரையில் வாழ்க்கை நடத்த ஆரம்பித்தனர். சுமார் ஓர் ஆண்டு ஓடிவிட்டது. நித்யாவின் பயணம் தொடரும். அடுத்த பாகத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.